ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் விலாக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னா, அடுப்படி வந்து நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து எப்போவுமே அடுப்படி தான் வந்து ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பூஜை ரூமை எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தாங்க அடுப்புங்கரையும் வந்து பூஜை ரூமை விட அடுப்படியை ரொம்ப நல்லாவே க்ளீனாக நம்ம பார்த்துக்கணும். ரெண்டுமே அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போது நைட்டில் நம்ம எப்போவுமே படுக்க போகும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் எப்போவுமே சிங்கில் போடாமல் கழுவி எடுத்து வச்சுட்டு தான் படுக்கணும். மார்னிங்கு அந்த மாதிரி தான் சமையல்லாம் முடித்த உடனே அந்த சிங்கில் பாத்திரத்தை எப்போவுமே வச்சுருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போது எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம எப்போவுமே வந்து உப்பு வந்து அடுப்பில் சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ரை வலது பக்கமாக தான் உப்பு வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னா அதை காமிக்கிறத தான் போட்டிருக்கேன். அந்த ஜாரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து கோல்டு வின்னர், இன்னொன்று பாமாயில், சுட்ட எண்ணெய் தனியாக, சால்ட்டு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அது ஜாரோட மூடி உடைஞ்சிருச்சு, அதனால் ஒரு கப்பை எடுத்து மேலே மூடி வச்சுருக்கேன். ஒரு பவுல் வச்சுருக்கேன். கல் உப்பு இன்னொன்று பெரிய ஜாரில் மேலே வச்சுருக்கேன். எப்பவுமே உப்பு வந்து ஒரு ஜார்லேயோ இல்லை மண் பாத்திரத்தில், பீங்கான் பாத்திரம், மண் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நல்லது. சில்வர் பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கணும். மேலே வந்து இந்த சின்ன சின்ன டப்பாலாம் கடுகு நம்ம எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டத்தை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டா ரொம்ப டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டோம். இந்த அப்படியே வைக்காமல் ஒரு டப்பில் எடுத்து வச்சு நல்லா காய வச்சு அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுத்தமாக ஏன் வச்சுருக்கணும் போது அடுப்படியில் வந்து எப்போவுமே மகாலட்சுமி தேவியும் அன்னபூரணி அம்மாவும் இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். இப்போது கசகசன்றது அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். சாமி வந்து என்னடா இப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பெரிய பெரிய நீங்கள் செல்வந்தர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கூட எப்போவுமே வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு குறைகளே இருக்காது. நம்ம இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும்போது அடுப்படியெல்லாம் வச்சுருக்கும்போது நமக்கு எப்போவுமே சாப்பிட்ற சாப்பாட்டு உடுத்துகிற உடைக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அடுப்படை வந்து தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடுற பழக்கம் இருந்ததுன்னா கோலம் போடலாம். அப்படி நீங்கள் கோலம் போடலை அப்படின்னும்போது ஒரு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி குழச்சி ஸ்வஸ்திக் மாதிரி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. இது வந்து மஞ்சளை நல்லா குழச்சிட்டு ஸ்வஸ்திக் வச்சு குங்குமம் வச்சு விட்டுடலாம். உங்களுக்கு நீங்கள் கோலம் போடணுன்னாலும் கோலம் போடலாம். நம்ம வந்து பழைய காலத்துலேருந்து விறகடுப்பில் சமைக்கும்போது என்ன செய்வேன்னா அடுப்பை வந்து எப்போவுமே டெய்லி நல்லா மொழுகி விடுவோம். சாணம் போட்டு மொழுகி கோலம் போடுவோம். அது மாதிரி தாங்க இப்போ நம்ம கேஸ் அடுப்புமே வந்து டெய்லி வந்து தொடச்சி கோலம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். உங்களால் அப்படி முடியல அப்படின்னும்போது நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்காவது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வஸ்திக் இல்லை கோலம் போடலாம். மற்ற நாள் டெய்லி வந்து நீங்கள் துடைக்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். பணம் காசுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்காது. எப்போவுமே சுத்தம் வந்து சோறு போடும் அப்படிம்பாங்க. அதனால் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் கிச்சனை வந்து. அடுத்ததாக வந்து நம்ம அடுப்பை வந்து சமைச்சு முடிச்சுட்டு காலியாக எப்போவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அடுப்பில் வந்து ஏதாவது மேலே எடுத்து வைக்கணும். வெறுமனையாக விடக்கூடாது. அப்போல்லாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு பழைய ஒரு வெண்ணி பாத்திரமோ இல்லை மாட்டு கஞ்சி பாத்திரம் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ நம்ம அது கேஸில் பண்ண முடியாது இல்லையா? ஒரு பருப்பு கடையிற சட்டியோ இல்லை ஒரு கடாய் எதாவது இருந்தாலும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏதாவது வைக்கலாங்க. இது என்னென்னா எப்போவுமே நம்ம வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, சமைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஒரு சில வீட்டில் சொல்லுவோம் எப்போவுமே அவங்க வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக பண்ணியாச்சு. சிங்க்லேயும் எதுவுமே பாத்திரம் இல்லை. நம்மளால் எப்போயாவது முடியலன்னா சிங்கில் பாத்திரம் இருந்தால் தண்ணி தெளித்து வைக்கணும், அப்படியே விடக்கூடாதுங்க. இன்னொன்று அடுப்பாண்டை வந்து நம்ம ஒரு அன்னபூரணி அம்மாவோட ஃபோட்டோ இருந்தாலோ இந்த மாதிரி சில விக்கிரகம் இருந்தாலோ அதை கண்டிப்பாக மறக்காமல் வைங்க. இது ரொம்பவே நமக்கு நல்லது. அன்னபூரணி அம்மா வச்சுருந்தாங்க நமக்கு சாப்பாட்டுக்கு எப்போவுமே பஞ்சமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.